ஹொசூரில் மலர் மாலை வியாபாரிகளுக்கிடையே மோதல் போக்கு உருவாகும் சூழல் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக மாறுவதற்கு முன்பே தீர்வு காண வியாபாரிகள் அரசுக்கு கோரிக்கை. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் மாநகராட்சி பேருந்து நிலையம் எதிரே சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள மேம்பாலத்திற்கு அடியில் மற்றும் சாலை ஓரங்களில் நூற்றுக்கணக்கானோர் மலர் விற்பனை அங்காடிகள் நடத்தி வந்தனர். இதன் காரணமாக அந்த பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு பொதுமக்கள் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகி வந்திருந்தனர். மேலும் இரவு நேரங்களில் அந்த மேம்பாலத்திற்கு அடியிலும் பேருந்து நிலையம் அருகே மற்றும் எதிரில் சாலை ஓரங்களில் தள்ளுவண்டிகளில் விரைவு உணவகம் செயல்பட்டு வந்தன. அதோடு வாடகை டாக்ஸி, டெம்போ உள்ளிட்ட வாகனங்களும் மேம்பாலத்திற்கு அடியில் நிற்கும் இடமாக நிறுத்தி வந்திருந்தனர். இதனால் அந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் மட்டும் ஏற்பட்டு பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துவதோடு இல்லாமல் கடுமையான சுகாதார சீர்கேடு நிலவி வந்தது. இது தொடர்பாக ஏராளமான புகார்கள் மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாநகராட்சி நிர்வாகத்திடம் பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் சார்பில் அளிக்கப்பட்டன. மேலும் இந்த பகுதி முழுவதும் தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் இயங்குவதால் அவர்களிடமும் இது தொடர்பாக புகார் அளிக்கப்பட்டது. புகாரின் அடிப்படையில் தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் மற்றும் மாவட்ட மாநகராட்சி நிர்வாகத்துடன் இணைந்து கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு அந்த பகுதியில் இருந்த நடைபாதை கடைகள், மலர் அங்காடிகள், வாடகை டாக்ஸி மற்றும் டெம்போ வாகனங்கள், தள்ளுவண்டி விரைவு உணவகங்கள் உள்ளிட்டவைகளை அதிரடியாக மேலும் மீண்டும் அந்த இடங்களில் ஏற்படாதவாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இதனால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டதாக கூறி மலர் மாலைகள் மற்றும் மலர் விற்பனை செய்து வந்த வியாபாரிகள் பல்வேறு தனியார் இடமும் பேசியதன் அடிப்படையில் பேருந்து நிலையத்திற்கு எதிர்ப்பகுதியில் உள்ள ஜெய்சங்கர் என்ற தனியாருக்கு சொந்தமான நரசிம்மா காம்ப்ளெக்ஸ் என்ற பகுதியை மலர் விற்பனையாளர்களுக்கு ஒதுக்கீடு செய்வதாக அறிவிக்கப்பட்டது. கடந்த மாதம் அந்த இடத்தில் 40க்கும் மேற்பட்ட கடைகள் அந்த வணிக வளாகத்தில் அமைக்கப்பட்டு அந்த பகுதியில் மலர் மாலைகள் விற்பனை செய்யப்பட ஏதுவாக ஸ்ரீ கோட்டை மாரியம்மன் மலர் மாலை விற்பனை வணிக வளாகம் என்ற பெயரில் துவக்கி வைக்கப்பட்டது. இதனால் மலர் விற்பனையாளர்கள் மகிழ்ச்சியடைந்து அந்த பகுதியில் மலர் மாலைகளை விற்பனை செய்து வந்திருந்தனர். அந்த பகுதியில் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் எளிதாக பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் வாகனங்களில் எந்தவித சிரமமின்றி இயக்கி வந்திருந்தனர். கடந்த சில தினங்களாக தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள அந்த சாலைகளின் ஓரங்களில் மலர் விற்பனை அங்காடிகளை வைத்து விற்பனை செய்தவர் துவங்கியுள்ளனர். அதேபோல மேம்பாலத்திற்கு அடியில் சிலர் மீண்டும் வாடகை கார், டாக்ஸி மற்றும் டெம்போக்களை நிறுத்த துவங்கியுள்ளனர். இதன் காரணமாக புதிதாக மலர் மாலைகள் விற்பனை செய்வதற்காக பிரத்யேகமாக ஏற்படுத்தப்பட்ட வணிக வளாகத்தில் செயல்பட்டு வரும் மலர் விற்பனையாளர்கள் கடுமையாக பாதிக்கப்படுவதுடன் சாலை ஓரங்களில் ஆக்கிரமிப்பு மீண்டும் விற்பனை செய்து வரும் மலர் விற்பனையாளர்களுடன் தகராறு ஏற்பட்டு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் சூழல் அந்த பகுதி பேருந்து நிலையத்திலிருந்து பேருந்துகள் வெளியில் செல்வதற்கும் பேருந்து நிலையத்திற்குள் செல்வதற்கும் சிரமம் இருந்த நிலையில் மீண்டும் மாறி போக்குவரத்து நெரிசலுக்குள் சிக்கி தவிக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. எனவே ஏற்கனவே அந்த பகுதியில் ஒரு நிரந்தர தீர்வு ஏற்படுத்தப்பட்ட நிலையில் மீண்டும் அந்த தீர்வில் பிரச்சனை சூழல் நிலவுவதாக மலர் விற்பனையாளர்கள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. எனவே இந்த விவகாரத்தில் உடனடியாக மாவட்ட நிர்வாகம், மாநகராட்சி நிர்வாகம் மற்றும் தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். மேலும் பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாத சூழலில் மலர் விற்பனையாளர்களிடையே மோதல் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக மாறும் சூழலை தவிர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மலர் மாலை விற்பனையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒரு அன்னப்பிரசாதம் பண்ணி அவ்வளவு தூரம் பண்ணி எல்லாருமே பழிக்கட்டுன்ற ஒரு நல்ல எண்ணத்தோட நான் பண்ணது இப்ப பார்த்தா இப்போ நடப்பாத பத்தி வேற யார் மேலேயும் எனக்கு குற்றமோ இன்னொன்னு நான் சொல்ல விரும்பல. நான் ஏன்னா எல்லாருக்குமே பாதிப்பு. இப்ப பில்டிங் உரிமையாளருக்கு ரொம்ப என்னோட சொந்த வண்டியிலே நான் வர முடியாதுங்க. இந்த மாதிரி சூழ்நிலை எவ்வளவு பேர் எனக்கு நிறைய பேர் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு, என்னோட ரிலேஷன்ஸ் யாருமே இங்க வரவே முடியாது. பூக்கடை வாங்கணும்னாலும் வரவே முடியாது. அந்த அளவுக்கு அங்க யாருமே நிக்க முடியறது இல்லை. இது அவ்வளவு நெரிசல் இருக்கு. அதனால தயவு செய்து எல்லா அட்மினிஸ்ட்ரேஷனை தாழ்மையோட கேட்டுட்டுறேன். இதுக்கு ஒரு தீர்வு பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனை கலெக்டர் ஆகட்டும், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆகட்டும், டெப்டி கலெக்டர் ஆகட்டும், மாநகராட்சி கமிஷனர் சார் ஆகட்டும், டிஎஸ்பி சார் ஆகட்டும், எல்லாருமே ஹைவேஸ் எல்லாருமே சேர்ந்து இதுக்கு ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு தீர்வு கண்டுபிடிங்க. ஏன்னா ஒரு ஊர் ஒசூர் கூகுள்ல தேடி பார்த்தா எவ்வளவு குரோயிங் சிட்டி, 13th குரோயிங் சிட்டின்றாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இதுக்கு எந்த மாதிரி ஒரு இடத்துல அவங்களுக்கு தனிப்பட்ட முகத்துல ஒசூர்ல எங்க பாருங்க, எங்க போனாலும் வண்டிங்க தான், எங்க பார்த்தாலும் கடை தான். அது ஒரு இடம் ஒதுக்குங்க அவங்களுக்கு. ஏன்னா பூக்கடை வியாபாரிங்க எல்லாருமே ஏழப்பட்டவங்க. இப்போ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, ஒரு பிரச்சனைக்காக ஒரு தீர்வு வந்திருக்கு. இந்த தீர்வு உள்ள வந்திருக்கு.
திரும்பி இவங்க வந்து போய் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணாங்கன்னா லா அண்ட் ஆர்டர் யாரு பொறுப்பு இதுக்கு? இப்போ பிரச்சனை பண்ணக்கூடிய மலர் வியாபாரிகள் அவங்க எல்லாம் யாரு, எந்த பகுதியை சேர்ந்தவங்க, அவங்க புதுசா வந்தவங்களா அல்லது ஏற்கனவே உங்களுடைய இது வந்து நம்மளுக்கு அது அந்த டீடைல்ஸ் தெரியலங்க. நம்மளுக்கு அந்த டீடைல்ஸ் தெரியல. இப்ப எங்க ஆளுங்க வந்து என்கிட்ட வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி இது ஒரு இவ்வளவு தூரம் பண்ணி கொடுத்துங்க, பாதிக்கு மேல அங்க கடையே கிடையாது, எல்லாமே காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. நீங்க பாத்துக்கலாம். இது வந்து தாழ்மையோட எல்லாருக்கும் சம்பந்தப்பட்டவங்களை கேட்கிறேன் நானு. இப்படி மேற்கொண்டு இந்த மாலை கடைக்காரங்களை கேளுங்க, அவங்களுடைய என்ன இது பிரச்சனை. சார் வணக்கம். கடையில் மாலை கடைங்க எல்லாம் எடுக்க வச்சதுனால வந்து நாங்கள் வந்து அண்ணா ஜெய்சங்கர் அண்ணா அவங்க கிட்ட போயிட்டு, அண்ணா நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்கு, நம்மளுக்கு உங்க பில்டிங்ல கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுங்க, உங்களுடைய கடை வைக்கும் போது அவங்க முனிசிபாலிட்டிக்காரர் ஒரு 2-3 மாசமா சொல்லியிருந்தாங்க, எடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்க எடுக்காம அப்ப என்ன பண்ணாங்கன்னா, ஒரு நாள் திடீர்னு வந்து எல்லாமே கலெக்டர்ல இருந்து கமிஷனர் ஊர்ல வந்துட்டாங்க. வந்து எங்க எல்லாரும் வந்து இங்க மேம்பாலத்துக்கு இருந்தவங்களெல்லாம் வந்து இங்க ரோட்ல உக்காந்துங்க. ரோட்ல உக்காந்து போராட்டம் போனதுக்கு எல்லாரும் பிடிச்சின்னு போயிட்டாங்க. இதுக்கு ஸ்டேஷனுக்கு பிடிச்சின்னு போன உடனே வந்து நாங்கள் இங்கிருந்தா இங்கே வரக்குள்ள எல்லா கடைங்கெல்லாம் இடிச்சு அதில் என்னென்ன பொருளிச்சு பூவிச்சு அப்படியே இருந்துச்சு, எல்லாம் இடிச்சு தூள் பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்புறமா நான் இருந்துட்டு கேட்டார் கிட்ட ஃபோன் போட்டு கேட்டேன். எங்கள் சொந்த அத்தை மகன் தான் கேட்டதுனால அவன் என்ன பண்ணா, இங்கே ஓனர்கிட்ட வந்தார். வந்து அவரும் பரிவரும் விஜய் எல்லாமே சேர்ந்து ஒரு 4-5 பேர் சேர்ந்து போனாங்க. அவங்களாண்ட போய் நான் தான் இங்கே சொன்னது, இங்கே இடம் இருக்குது. நானே என்ன சொன்னேன்னா, இங்கே காலி கொஞ்சம் இடம் இருந்துச்சு, அந்த இடத்துல ஒரு 10 பேர் கடிக்கணும் ஆகட்டுடா, சும்மா வீட்டில் உக்காந்துக்கிறங்க, பிள்ளைங்களே வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அதனால என்ன பண்ணாங்க, அவங்க வந்து இங்கே இப்போ கேட்டாங்க. அவங்க ஏதோ பெரிய மனசு பண்ணி கொடுத்தாங்க எல்லாருக்கும் இடம். இப்போ உங்களுக்கு என்ன பாதிப்பு வந்து இந்த ரோடு கடை தான். திருப்பி கடை போட்டுக்கிறாங்க. ஆனா நாங்க என்ன சொல்றோங்க, அவங்க எல்லாம் இங்க வச்சுங்கன்னா புது ஆளுங்கன்னு அந்த ராயகோட்காரரு மீது எல்லாம் இங்க இருக்கிறவங்க சில பேர் இருக்கிறாங்க, இங்கே இருக்கிறவங்க சில பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் வந்து கடை எடுத்துக்கிறாங்க. சாலை ஓரத்துல இருக்கிற கடை எடுத்து எங்களுக்கு வருவாங்க, இங்க நேரம் கடைக்கு வருவாங்க. அவங்களுக்கும் கடை வேணும் தான், அவங்களுக்கும் கடை வேணாம்னு சொல்லல, அவங்களுக்கும் கடை எல்லாமே ஒரு இடத்துல வந்து உக்காரலான்னு தான் சொல்லுங்க. அவங்களுக்கும் இடம் இருக்குது. ரொம்ப வைக்கிறது கொஞ்சம் வச்சுக்கணும், வியாபாரம் பண்ணிக்கலாம்னு நானும் எவ்வளவு இதை எடுத்து சொல்லிட்டேன். அவங்க யாரும் கேட்கற மாதிரி இல்லை. ராமக்கா